இப்போ வந்து நாம் ஸ்டாக் லெவல் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டாக் லெவல் இந்த ப்ராப்ளம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இப்போ இந்த ப்ராப்ளம் ஒரு லெவல் இண்டிவிஜுவல் மெட்டீரியலோட ஒரு லெவலும் எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த லெவலை கால்குலேட் பண்ணிட்டோம்னா இந்த லெவல் ஏன் மெயின்டைன் பண்ணணும், இந்த மெட்டீரியல் வந்து மினிமம் லெவல் மெயின்டைன் பண்ணணுமா மேக்ஸிமம் லெவல் மெயின்டைன் பண்ணணுமான்றதை அவங்க டிசிஷன் எடுத்துப்பாங்க பேஸ்டு ஆன் அதனோட காஸ்ட்டு, அதனோட நேச்சுரல் அண்டு டெலிவரி டைமு, ப்ரொடக்ஷன் லைனுக்கு வந்து அது எவ்வளோ இம்பார்ட்டன்றதை பொறுத்து இந்த லெவலில் ஏதாவது ஒரு லெவலை அவங்க வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. அந்த லெவல் செலக்ட் பண்ணி மினிமம் அதை மெயின்டைன் பண்ணணும். அதாவது தேவையான அளவுக்கு மட்டும் அதை ஆர்டர் பண்ணி தேவையான அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக ஓவர் ஸ்டாக்கும் பண்ணாமல் கம்மியாகவும் ஆகாமல் ஆப்டிமம் லெவல் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. இது ஓரியன்டாக ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இன் எ கம்பெனி வீக்லி மினிமம் அண்டு மேக்ஸிமம் கன்சப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். மினிமம் அண்டு மேக்ஸிமம் கன்சப்ஷன், ரெக்கார்டிங் குவான்டிட்டி அதையும் கொடுத்துட்டாங்க. என்னென்னா இஓக்யூ, அது வந்து ஒரு ஃபார்முலாவுக்கு வந்து ஓகே, ஒரு ஃபார்முலாவுக்கு ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் என்னென்ன தேவைன்றது. அடுத்தது வந்து ரெக்கார்டிங் குவான்டிட்டி கொடுத்துட்டாங்க. மெட்டீரியல் ரிசீவ்டு வித் சப்ளையிங் ஆர்டர், ரீஆர்டர் லெவல். இது வந்து ரீஆர்டர் லெவலு. இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்கிறது மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல். நம்ம வந்து நார்மல் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். நார்மல்ன்றது ஒரு ஆவரேஜ் தான், கன்சப்ஷனில் ஆவரேஜ். ஆவரேஜ் எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து டேஞ்சரஸ் லெவலை வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா எமர்ஜென்சி ரீஆர்டர் லெவலில் வந்து கொடுக்கல, அதனால் அதை பண்ண முடியாது. அவங்களும் அதை கேட்கல. மினிமம் லெவல் மேக்ஸிமம் லெவல் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இப்போ மினிமம் லெவல் மேக்ஸிமம் லெவல் ஆல்ரெடி ஃபார்முலாவில் பார்த்துருக்கோம். ரெக்கார்டிங் லெவல் நமக்கு வேணும். மேக்ஸிமம் லெவலில் வந்து இஓக்யூ வேணும், ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. ரெக்கார்ட் லெவல் பார்ப்போம். மேக்ஸிமம் கன்சப்ஷன் 75, அதாவது மினிமம் மேக்ஸிமம் கொடுத்துட்டாங்க. அடுத்தது மேக்ஸிமம் ரீஆர்டர் லெவல் வந்து 6. அப்போது ரெக்கார்ட் லெவல் மெயின்டைன் பண்ணனா 450 யூனிட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். 75 × 6. ஓகே. மேக்ஸிமம் லெவல் ரெக்கார்ட் லெவலை முதல்ல போட்டுடுறோம். ரெக்கார்டு குவான்டிட்டி இஓக்யூ போட்டாச்சு, மைனஸ் மினிமம் கன்சப்ஷன் 725, மினிமம் ரீஆர்டர் பீரியடு வந்து 4, மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணிட்டோம் 650. மினிமம் லெவல் ஏற்கனவே சொன்னேன், மேக்ஸிமம் லெவலுக்கு மினிமம் கன்சப்ஷன், மினிமம் ரீஆர்டர், மினிமம்க்கு நார்மல், ரெக்கார்ட் லெவலுக்கு வந்து மேக்ஸிமம், ரீஆர்டர் லெவல். இதில் வந்து மேக்ஸிமம் லெவலில் வந்து இஓக்யூ வராது, அதாவது ரெக்கார்டிங் குவான்டிட்டி வராது. மினிமம் லெவலில் ரெக்கார்டிங் லெவல் மைனஸ் நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன். நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டி டிவைடட் பை 2, இது ரெண்டுத்தையும் கூட்டி டிவைடட் பை 2. நார்மல் ரீஆர்டர் பீரியட்னா 450 மைனஸ் 50 × 100, 200. இது மினிமம் ஸ்டாக் வந்து 200 மெயின்டைன் பண்ணோம், மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல்னா 650 மெயின்டைன் பண்ணோம். இப்போ அதுக்கு மேலே மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மெயின்டைன் பண்ணோம்னா ஓவர் ஸ்டாக் ஆகிடும். அடுத்தது வந்து நார்மல் லெவல்னா 450. இது வந்து ஜஸ்ட்டு 3 ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இதில் ஒன்று ஆவரேஜ், ஒன்று வந்து இன்டைரக்டாக கொடுக்காம டைரெக்டாகவே இதனோடது கொடுத்துட்டாங்க.